ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் உடல் உஷ்ணத்தை போக்கி உடலை குளிர்ச்சி சேர்க்கக்கூடிய கூல் ஆயில் பார்க்கலாம். இயற்கையிலேயே நம்ம உடம்பு சூடாக தான் இருக்கும். ஏன்னா உடம்புல ரத்த ஓட்டம் பாயுது. உடல் உறுப்புகளோட இயக்கத்தினால ஒரு விதமான சூடோடு தான் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் அந்த சூடு அதிகமாகிடும். நாம் வாழக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலை, செய்கிற வேலை இதையெல்லாம் பொறுத்து இப்போ வெயில் காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாகத்தான் செய்யும். ஏன்னா வெயில் 102 104 அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போ சாதாரணமாகவே நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமாச்சுன்னா கொப்பளங்களாகவோ அம்மையாகவோ அது வெளிப்படும். கொப்பளம் அம்மையெல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப சிரமம். யூரின் போகிறதுல சிரமமாக இருக்கும். யூரின் போகும்போது ரொம்ப வலிக்கும். கண் எரிச்சல், இந்த சூடு ஜாஸ்தி எரிச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் போக்குற மாதிரியான ஒரு கூலிங்கான ஆயில் பார்க்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெய்லியும் தேவையில்லை, வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ட்விஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்பில் இருக்கிற சூடு ஃபுல்லாக யூரின் வழியாக, மோஷன் வழியாக, காது, மூக்கு இது வழியாக வெளியேறிடும். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெய் 200 மில்லி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன். இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் வேறு விதமான கடாய் யூஸ் பண்ணுங்கள். 200 மில்லி நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். 50 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த 2 எண்ணெய் இல்லாமல் ஆலிவ் ஆயில் அல்லது விளக்கெண்ணெய் இதுவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கூல் ஆயிலில் நான் சேர்க்க போகிற எல்லா பொருட்களும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் தான் சேர்க்க போகிறேன். அடுத்ததாக வெட்டி வேர் 2 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெட்டி வேர் நீளமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக பூண்டு 4 பல் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை ரெண்டாக நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். பூண்டும் வெட்டி வேரும் உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி தரும். இதை நீங்கள் தண்ணியில் கூட கொதிக்க வச்சு கூட ட்ரிங்காக கூட குடிச்சிக்கலாம். உடம்பில் இருக்க சூடெல்லாம் வெளியேறிடும். ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சலாம். இந்த பூண்டும் வெட்டி வேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு காயணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நுரை மாதிரி வரும். அதே மாதிரி பூண்டிலிருந்து ஈரப்பதம் இருக்கிறதுனாலையும் நுரை வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட்டி வேரும் பூண்டும் கொஞ்சம் காய்ச்சினதுக்கு அப்புறமா இது கூடவே மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் மிளகை சளி இருமல் போக்குறதுனால சூடுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிளகு சூடு கிடையாது, குளிர்ச்சி தான். இது கூட ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஏன் ஆலிவ் ஆயில் சேர்த்தலைன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துருக்கறனால ஆலிவ் ஆயில் சேர்க்கலை. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்கும்போது ஆலிவ் ஆயில் தேவையில்லை, ரெண்டுமே ஒன்று தான், அதனால் தேவையில்லை. இப்போ இந்த எண்ணெயை ரொம்ப ஸ்லோ மோஷனில் வச்சு காய்ச்சணும். ஸ்டவ்வு ஸ்பீடாக எரிஞ்சதுன்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு ஒரு 10 நிமிஷம் பக்கம் எடுக்கும். நல்லா காய்ச்சிங்க. இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடணும். நாம் சேர்த்த அந்த பூண்டு மிளகு இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். நல்ல மனம் வரும். வெட்டி வேறு பூண்டு வெந்தயம் இதோட மனம் சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் ஸ்மெல் அடிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினைக்கவே வேண்டியதெல்லாம் நல்ல மனமாக தான் இருக்கும். வெட்டி வேருடைய மனம் வீடே மணக்கும். நீங்கள் காய்ச்சி பார்த்தீங்கன்னா தான் வெட்டி வேருடைய மனம் தெரியும் உங்களுக்கு. நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டால் பொருளெல்லாம் கருகிடும், எண்ணெயே பாலாயிடும். காய்ச்சின இந்த எண்ணெயை இப்படியே ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். எதுக்காக துணி போட்டு மூடுறோம்னா, மூடி ஏதாவது போட்டோம்னா அது வேர்வை விட்டுச்சுன்னா அந்த தண்ணி இந்த எண்ணெய்க்குள்ளே விழுந்துருச்சுன்னா எண்ணெய் ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம 4-5 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு துணி போட்டு மூடிட்டோம்னா சப்போஸ் வேர்வை விட்டாலும் அந்த வேர்வையை இந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நம்முடைய கூலிங் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. கை கால் உடம்புக்கு கூட இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது நம்மளுடைய உடல் சூடு காது மூக்கு வழியாக வெளியேறதை நம்மளால் உணர முடியும். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கூல் ஆயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.